ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெறித்தனமான ஒரு ஆரத்தில் படம் தாங்க கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில். அந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் ஆஃப் டெத்து. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆளில் போட்டுங்க. ப்ளீஸுங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதே மாதிரி த்ரில்லர் படம் உங்களுக்கு பிடிக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறானுங்க. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு ஏதோ ட்ரெயின் ட்ராக் போடுற மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறானுங்க. அண்ணாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேசி ஒர்க்லாம் நடக்குது. அண்ணாத்துக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கான். அங்கே ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இங்கே ட்ரெயின் ட்ராக் போடாதீங்க, போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மரணத்தோட கொடுமையை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுவோம், நீ வெளியே போட, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவோம் அவனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் போகிறவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அவன் வந்து இன்னும் கிளம்பலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா நம்ம ஓவர் டைம் பார்த்தா தான் நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதம் வேறு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதிகமாக மணி தேவைப்படுது எனக்கு, அதனால தான் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி கலந்த கலவை அந்த ட்ராக்கில் கொட்டுறதுக்காக அவன் எடுத்துகிட்டு உள்ளே போவான். அப்போ பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று அவனை நோக்கி வரா மாதிரி காட்டுவானுங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவன் உள்ளே போனான் பாருங்க. என்னடா ஆச்சு ரொம்ப நேரம் வரலன்னு சொல்லிட்டு இவன் அவனை கூப்பிட்டு பார்ப்பான். பார்த்தா எந்த வாய்ஸுமே யாராவது உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு வெறித்தனமான பேய் அவன் அப்படியே அந்த செவரோட அணைச்சி பிடிச்சிட்டு இருக்குது. அந்த ஜெல்லி கலவை எடுத்துகிட்டு போயிருப்பான் பாருங்கள். அந்த ஜெல்லி கலவெல்லாம் உடம்புலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக ரொம்ப ஸ்கேரியாக காட்டுறாங்க. அப்படியே அது பார்க்கறதுக்குறாங்கன்னா கொடூரமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணால் அந்த சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்லாம் போட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அது ஓப்பனிங்காக வந்திருப்பானுங்க. அந்த தாடி போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி அவன் தாங்க அந்த கான்ட்ராக்டர் இன்சார்ஜ். அந்த ஐ கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கிற மாதிரிங்க அவன் தான் இதுக்கோட இன்வெஸ்டர். ஸோ அவங்க வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஆரவாரமான்றாங்க. அது அந்த ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. இவனை வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினி அவங்களோட அக்கா. இவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ட்ரெயினோட இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருப்பானுங்க, எந்தெந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன கதைன்னு பார்த்தோன்னா இவங்க ஹஸ்பண்ட்லாம் வேலை செய்து போயிருப்பாங்க பாருங்கள். அங்கே ஒருத்தர் இறந்துருப்பான் பாருங்கள் அந்த டனலில். அவன் வந்து ரிட்டன் வந்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி கேட்கலாம் தான் கேட்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்க அந்த தாடிக்காரன் வந்து சொல்கிறான், அதெல்லாம் இல்லைங்க, நம்ம எதனா ஒரு புது விஷயம் பண்ணும்போது இப்படி தான் இந்த ஊருக்காரங்களாம் தடுக்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அடித்து துரத்தி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரும். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு இன்சார்ஜ் இருப்பான் பார்த்திங்கன்னா, வார்டன் மாதிரி. அவன் வந்திருப்பான். அவன் இங்கே இருக்கிறவங்களாம் எல்லோரும் வெல்கம் பண்ணுறான். நம்மளுக்கு ஹீரோயினி பார்த்திங்கன்னா அவன் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்படியே சீட்டை வந்து தேடிட்டே போவாங்க. அந்த 5ஆம் நம்பர் போட்டிக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு தொலைச்சிட்டு இருப்பான் பாருங்கள். அவளும் வந்து இதே ட்ரெயினில் தாங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோர்லாம் லாக் பண்ணிடுறான். அவன் இன்சார்ஜ் இல்லை அதனால சொல்லிட்டு லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி போகுதுங்க. அந்த ட்ரெயின் போகும்போது அந்த மலைக்கு சென்டராக போகும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காதல் ஜோடி காட்டுறாங்க பாருங்கள். இவன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு கேம்லிங் பண்ணி எல்லோரும் ஏமாற்றி பை ஃபுல்லாக பணம் எடுத்துன்னு வந்துருப்பாங்க. இந்த ட்ரெயின் மூலிமா தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அதை தான் வந்து இந்த சீனில் காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த சார் இந்த லக்கேஜெலாம் மேலே தான் சார் வைக்கணும், கையில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் தான் பணம் வச்சுட்டு இருக்கானே, சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு மேலே லக்கேஜும் வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் காட்டுறாங்க பாருங்கள். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் செத்து போனான் பாருங்கள், அவனோட ஒய்ஃபுங்க. இவன் எங்கே இருக்கிறான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறதுக்காகொசரமே இவளும் அந்த ட்ரெயினில் போவாங்க. அண்ணாத்திக்கு போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் நம்பர் கோச்சும் 5ஆம் நம்பர் கோச்சும் இடையில் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க ஹஸ்பண்டு. டக்குன்னு போய் டோர் தந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கள கேட்பாங்க. அந்த உள்ள கேன்டீன் ஏரியாவில் கேட்பாங்க, இங்கே ஒருத்தர் லேபர் ட்ரெஸ் மாதிரி போட்டு நின்றுட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரும் நான் பார்க்கலையே மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இருப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டரும் அந்த தாடிக்காரனும் உட்காந்துருப்பாங்க. நான் அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை மேடம், அங்கே போகிறதுக்குலாம் அலோடு கிடையாது, உங்களுக்கு எதனா சாப்பிட்றதுக்கு வேணா சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், பட் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியும் அவளோட தங்கச்சியும் காட்டுறாங்க. தங்கச்சி ஹீரோயினி ஏதோ டைரியில் மறைச்சி எழுதிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினி தங்கச்சி போய் என்ன தாண்டி அப்படி எழுதுவேன், எனக்கு சொல்லிட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவா. நான் அது டைம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அவளும் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு திரும்பி பார்த்துணுமோ அண்ணாத்துக்கு டப்பாலும் ஒரு காக்கா பறந்து வந்து இந்த கிளாஸில் ஃபுல்லாக பயந்தே போடுவாங்க. அந்த டைமுன்னு பார்த்து இவளுக்கு ரெஸ்ட் ரூம் வர, சரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா.
அப்புறம் போயிட்டு பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட் ரூம் போய்டுவா. அக்கா வந்து ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவள் அக்காவோட டைரி எடுத்து பார்ப்பா. அவங்க சின்ன வயசில் பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சு அது நினைவெல்லாம் வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பா. இதுலேருந்தே தெத்து அவளுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட அக்கா போயிட்டு உள்ளே வாந்தியாக எடுப்பா. அவளால் முடியல. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்குங்க. அது கூட கண்டுக்க மாட்டா. அவளால் சுத்தமாக முடியல. ரத்தமாக வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சரி வெளியே போகலாம் பார்த்தா வயிற்று இழுத்து பிடிச்சின்னு வெளியே கூட போக முடியாத அப்படியே உக்காந்துறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் டனலுக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி காட்டுறானுங்க. 2 பேர் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸும் அந்த பொண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா ஒன்றும். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணாத்திக்கு அந்த இன்ஜின் டிரைவர் இருப்பார் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி 5ஆம் பிளாக்கில் பாடுறா 5ஆம் கம்பார்ட்மெண்ட்டில் ஏதோ டம்மு டோர் அடிக்கிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லுவான். இவனும் போயிட்டு பார்க்கலாமேன்னு போவான். இவள் அக்கா இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்லேருந்து 4ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் தேடலான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த டோர் ரெடி பண்ணலான்னு போய் பார்க்கலான்னு போனான் பாருங்க. அங்கே பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு அவன் கத்துற மாதிரி இருக்குதுங்க. இந்த குட்டி பொண்ணு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. போய் கிட்ட போய் பார்த்தா ஒரு பேய்ங்க. அப்படியே அந்த பாப்பா கத்த பின்னாடி ஒரு பேய் இருக்கிறத பார்த்துட்டு அவனும் கத்த. அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் பிரமிச்சு போகிறாங்க. பயந்துட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்காதுங்க. 4ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஏன் என்னாச்சு இவ்வளோ நேரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போய்ட்டு அவங்க அக்கா எதுவுமே சொல்ல மாட்டா. வெளியே வந்து பார்த்தா சரி திரும்பி பார்க்கலாம் பார்த்தா அங்கே கம்பார்ட்மெண்ட்டே இருக்காதுங்க. ஃபுல்லாக பயந்துருவாங்க. என்னடா இது நம்ம ட்ரெயினில் வந்திருந்தோம் இப்போ தானே ரெஸ்ட் ரூம் வரலாம் வந்து சொல்லிட்டு அங்கே இருக்கிற பயத்தில் அங்கேருந்து குடுன்னு உள்ளே ஓடி அந்த 4ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட் நம்ம கூட வந்தது காணோம் அப்படின்னு சொல்லுவான். டுகுன் அவன் பேர் பார்த்தீங்கன்னா டுகுன். அவன் போயிட்டு பார்க்குறான் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த சரி உங்களுக்கு தெரிஞ்ச பேசஞ்சர்லாம் செஞ்சால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ மழுப்பலான்னு பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு அங்கே ஒரே ஷாக்குங்க. அங்கே இந்த 5ஆம் நம்பர் பெட்டி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அங்கே இருக்கிற பேசஞ்சர் மொத்த பேருமே பயந்துருவாங்க. பயந்துட்டு என்னது 5ஆம் நம்பர் பெட்டி காணுமா ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயத்திலே பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த டுகுன் போய் சொல்லுவான் இல்லை சார் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால அது கழிஞ்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அங்கே இருக்கிறவங்க எதுவும் ஆகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு போய் அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் அவங்க அக்காவும் காட்டுறாங்க. அந்த கேன்டீன் ரூமில் பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு மறுபடியும் உடம்பு முடியாது போய்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அதுக்கிட்டே ஒரு காஃபி மட்டும் பிடிச்சி வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாரான்னு பார்த்தா அந்த டாக்டர் இருப்பாங்க பாருங்கள். அவங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார் என்னாச்சு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அக்காவுக்கு தானே ஃபோன் பண்ணுங்க. இல்லைம்மா 3 நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் உங்கள் அக்கா ரீச்சே ஆகலை உங்கள் அக்கா ஃபோனுக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குது. அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சாவோட விளிம்பில் இருக்கிறாங்க. நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு ஷாக் ஆகிட்டு ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வருவா. வந்துட்டு பிறகு அவகிட்ட வந்து செம்மையாக சண்டை போடுவா. இத்தனை வருஷமாக நான் உன் கூட தானே இருக்கேன், ஏன் என்கிட்ட இந்த மாதிரி மறைச்ச? உனக்கு வந்து கேன்சர் வந்து சீரியஸாக இருக்குது, அதனால தான் நீ இறந்து போகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. இல்லடி நான் இது மாதிரி உங்க கூட வந்து கடைசி காலத்தை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை, அதை சொன்னால் நீ வருத்தப்படுவேன், நீ என்ன ஒரு பேஷண்ட்டாகவே பார்த்துட்டு இருப்பேன், அதனால தான் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லணும். இருக்கும்போது தான் 2 பேர் கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டுக்குன் பையன் இருக்காம அங்கே போயிட்டு மெயின் பாக்ஸ் இருக்கும், அது போய் தந்து பார்த்தா ஏதோ ஒரு பாசை பிடிச்ச மாதிரி ஜெல்லிலாம் விழுந்துட்டு இருக்குங்க. அண்ணாத்துக்கு அவன் திரும்பி பார்ப்பான், அங்கே யாரோ ஒரு பேய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் டிரைவர் வந்துடுவாங்க. வந்துட்டு டேய் நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்னடா வேலை இங்கே பாக்ஸ் அண்ணா மெயின் பாக்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லுவான். திட்டிகிட்டே இருப்பாங்க, போடா இது என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து விஷயத்த சொல்லுவாங்க, எதுக்குடா நீங்கள் வந்தேன்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சி அலார்ட்டு கொடுக்கணும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னடா எமர்ஜென்சி அலார்ட்? இல்லை நம்ம அந்த டனல் கிராஸ் பண்ணும்போது 5ஆம் நம்பர் பிளாக் 5ஆம் நம்பர் கண்டெய்னர் வந்து கைண்டி போயிடுச்சு. ஐயோ அதுவும் கைண்டி போயிடுச்சா? டே இந்த விஷயம் கண்டி அந்த குருதாண்டி பையனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ஒழிச்சு கட்டிடுவான்டா, இது எப்படியா மறைச்சிட்றா அப்படின்னு சொல்லுவான். அங்கே உள்ளே வந்தோடனே அங்கேருந்து வெளியே வந்தோடனே ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், அந்த 5ஆம் நம்பர் பெட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் சேஃப் தான், எந்த பிரச்சனை இல்லை, அது இல்லாமல் உங்கள் லக்கேஜும் அதிலே மாட்டிச்சுல்ல, நீங்கள் போய் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சேரத்துக்கு முன்னாடியே உங்கள் லக்கேஜெலாம் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாருங்கள் அந்த ஒரு எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே சொல்கிறான் பாருங்கள், அந்த விஷயத்த சமாளிக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி வாங்க 4 நம்பர் பிளாக் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த காஃபி கற்று அது கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. அதுதாங்க அவங்களுக்கு நல்ல நேரம். அந்நாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் டனலுக்குள்ளே போவோம். டனலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டு கலர் ஆகிடுது. அங்கே யாரோ பேய் தான் உள்ளே வந்துட்டு சிரிச்சுன்னுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஹெட்ஃபோன் மாட்டின்னு பாட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து பேய் மாதிரி சிரித்து பயம்படுத்தின்னு இருந்துக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிம்மதியாச்சு அவங்களுக்கு. எப்பாடி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பதறிட்டாங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா அந்த 4 நம்பர் பெட்டியில் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஏதோ அந்த பேய் போட்டு இழுக்குது அடிக்குது எல்லாமே பண்ணுங்க. நீங்களாம் இங்கே இருக்க வேண்டியங்களோடா, நீங்களாம் எப்படா சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காட்டை அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரியாக கொடூரமாக கத்தினே இருக்கிறானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் பாருங்க, டக்குன்னு கேமரா பிடிக்கலாம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சாவடிக்கிறதே அவனை தாங்க அந்த பேய். அப்படியே சீலிங்கில் பாருங்கள் தலைகீழாக வருது. அவன் பாருங்க கொடூரமாக அந்த வாயெல்லாம் கோணியாக போய் ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக சாவுறாங்க. அப்படியே அந்த ஹீரோயினி பார்த்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து கத்துறா. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பொட்டி கழண்டிட்டு போயிடுதுங்க. இவங்களும் டனல் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்க கத்தத்தை பார்த்து அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குறுந்தாடிக்காரனும் அந்த இன்வெஸ்டரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டோர் தந்துட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இது மாதிரி வந்து 5 நம்பர் போட்டி 4 நம்பர் போட்டி கழண்டின்னு போச்சு. என்னையா பண்ணி வச்சுருக்க, இது மாதிரி கழண்டின்னு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். அவங்ககிட்டையும் கேட்பான், டுக்குன்கிட்டையும் கேட்போம். அவனும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பான். அப்போ தான் இந்த ஸ்டார்டிங் சீனில் செத்தான் பார்த்தீங்களா, அவன் ஒருத்தன் வேலை செய்வாங்க ட்ராக்கில். அவனோட ஒய்ஃப் சொல்லுவா இது மாதிரி வந்து 5 நம்பர் போட்டி கழண்டின்னு போகிறது வந்து தற்செயலாக இருக்கலாம், டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ 4 நம்பர் போட்டியும் அதே மாதிரி தான் கழண்டின்னு போயிருக்குது. இது ஒரு அமானுஷமாக இங்கே ஏதோ நடக்குது, அதை தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த குறுந்தாடிக்காரன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினி சொல்லுவா, அவள் சொல்கிறது விடியா, நானே பார்த்தேன் 2 கம்பார்ட்மெண்ட் போட்டியிலும் பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து அந்த உள்ளவர்கள்லாம் சாவடிச்சு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ட்ராக்கில் தான் இருக்கும், நாங்கள் எங்கள் டீமை வச்சு கண்டுபிடிச்சிடும், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்வெஸ்டர்கிட்ட பேசி சமாதானம் பற்றிடுறான். சரி நீங்கள் போங்க, போயிட்டு உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுக்குன் பையன்கிட்ட இங்கே என்னடா நடந்துச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிற மாதிரி நீ ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாங்க ஒரே பெரிய ஷாக்கு. குறுந்தாடிக்காரன் பாருங்க அங்கே உள்ளே போயிட்டு அந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டுருப்பான். அண்ணாத்திக்கு பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சோஃபா மேலே. டக்குன்னு யாரை பார்த்து முன்னாடி தட்டி விட்ருவாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம கேப்டன்கிட்ட வந்து பேசுவான். இந்த தாடிக்காரன் போயிட்டு கேப்டன்கிட்ட சொல்கிறான், இந்த 2 பொட்டி காணாமல் போயிருக்குது, அதை கண்டுபிடிச்சையா இல்லை இன்ஃபார்மாக பண்ணையா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணேன், எந்த டெலிகிராம் ஒர்க்கும் ஒர்க் ஆகலை, நான் என்ன பண்ணுறது, சரியா இந்த விஷயத்த மறைச்சிடு, இதை பற்றி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இன்வெஸ்டருங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டானுங்க, எப்படியாவது நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டோன்னா அங்கேருந்து ஆளுங்களை அமைச்சு அவங்களாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட வந்து அவன் வந்து கேட்க மாட்றாங்க கேப்டனு, இது வந்து ரொம்ப தப்பு சார், நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியாது, அவனை உடனே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். சரி அந்த 5 நம்பர் போட்டியில் சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபோட்டோஜ் இது பண்ணுறான்னு சொல்கிறான். அதில் பார்த்தா அந்த கொடூரமான போய் வந்து எல்லாரையும் சாவடிக்கிறதுலாம் ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குதுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை, அந்த ஃபோட்டோஜை உடனே டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் அந்த தாடிக்காரன். இவனும் கேப்டனும் பார்த்தீங்கன்னா அவன் பேச்சு கேட்டுன்னு அவனும் டெலீட் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒன்று காட்டுவாங்க மாதிரி ஸ்டார்டிங் சீனில். அந்த லேடி வந்து பத்திரமா பார்த்துக்க, இவளை வந்து யார்கிட்டையும் பேச விடாது பார்த்துக்க, இவன் எங்கேயாவது போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லுவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு வந்துட்ட பிறகு அந்த இவங்கெல்லாம் விட்டுன்னு போயிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த கேப்டனும் பார்த்தீங்கன்னா முடியாது சார், அது அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்வெஸ்டர் முறைப்பான் பாருங்க. இவங்களும் எடுத்துன்னு போயிட்டு உள்ள அக்கா ஹீரோயினி எல்லோரும் உள்ளே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஹஸ்பண்ட் செத்துருப்பான் பாருங்கள், அதை வந்து காட்டி சார் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் செய்யும்போது தான் இந்த தண்டவாளம் போடும்போது தான் இவர் இறந்துட்டார், இவர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லைம்மா நான் இன்வெஸ்ட் பண்ணுறதோடு சரி, அந்த தாடிக்காரர் இருக்கான் பாரு, அவன் தான் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வான், இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நம்மளது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் அந்த இப்போ தான் வரேனே நான் இந்த ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவான். உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அந்த டுக்குன் பையன் 2 பேர் கூப்பிட்டு வந்து பணக்கார பயிரெல்லாம் பார்த்தோன்னா முறைச்சி பார்த்துன்னு இருக்கான். ஏன் அவங்கள எதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் கழண்டி போனது. இவங்களாம் உள்ளே வந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது நாற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பணக்காரங்கலாம் செண்டுலாம் எடுத்து மேலே அடிப்பாங்க. அது பாருங்கள் எப்படி அடிக்கிறான், எப்படி இருக்கும், ஏன்னா பணக்கார திமிரு இல்லை, அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி உட்கார வச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு பிறகு டுக்குன் கிட்ட சொல்லுவா, என் தங்கச்சி வந்து அந்த பேயை பார்த்துருக்கா, என்ன தான் மறைக்கிறீங்க நீங்கள், இப்போ 2 கம்பார்ட்மெண்ட் போயிது, அதில் எப்படியும் ஒரு 20-30 பேர் இருந்திருப்பாங்க,
அவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டுக்குன் கிட்ட கேட்பான். இல்லை மேடம், எனக்கு வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நான் கேட்பேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நான் எதுனா மறைக்கல, உண்மையிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ சொல்லுவான். ஹீரோயின் அக்கா வந்து நம்ம மாட்டோம். அண்ணாத்தி பார்த்து அவளுக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடும். உள்ளே போய்ட்டு வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து திட்டுன்னு இருப்பாங்க அந்த டுக்குன் பையனை, எதுக்கு இவங்களை வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தெரியுமா, அதுக்காக நாங்கள் விஐபி சீட் புக் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. ஹீரோயின் அக்கா வந்து ரொம்ப முடியல, ரத்தமாக வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே முடியல, கையில் எடுத்து பார்க்குறா, அப்படியே ஃபுல்லாக ரத்தம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டனல் காட்டுறாங்க, மறுபடியும் டனலுக்குள்ளே போகுது. போயிட்டு பிறகு இந்த இன்வெஸ்டர் இருப்பாங்க அந்த லேடி சைடு வந்து சொல்லுவோம். அவங்க ஃபுல்லாக பயந்து போயிட்டு இருப்பாங்க. இல்லை சார் எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், எங்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஏமா நீங்களே பயந்து எல்லோரும் காட்டி கொடுத்துருங்க போலங்குது, அந்த பிளாக்ல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது, அவங்களை எப்படியா சேஃபாக எடுத்துன்னு போய் நம்ம சேர்த்துடணும், அவங்க தான் என்னோடய இன்வெஸ்டரு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க தான், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்களே பயந்து காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு நல்லபடியாக விசாரிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டனலுக்குள்ளே போனோடனே அங்கே இருக்கிற அந்த கேன்டீனில் இருக்கிற மொத்த சாமானும் கீழே வந்துட்டு இருக்குதுங்க. திரும்பி பார்த்தா ஒரு சிலந்து வலை போட்ட மாதிரி ஒரு பேய் கொடுமான்னு போய் அந்த கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் உட்காந்துருது. இவனுக்கு யாருமே பார்க்காதீங்கன்னு சொல்லினே இருப்பான். அந்த இன்வெஸ்டரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடுமான்னு நின்றுருக்குங்க எல்லாமே. இவங்க எப்படியாவது பார்க்காத மெதுவாக நகர்ந்து போயிடலான்னு பார்த்தா எல்லாருமே சிலந்தி வலையால் வந்து சுற்றிட்டு இருக்கும். இவங்க எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மெதுவாக படுத்து கூட போய் பார்ப்பாங்க. அப்போ கூட வேலைக்கு ஆகாதுங்க. அந்த சிலந்தி வலை பேய்லாம் மொத்தம் சுற்று போட்டு ஒரு கத்தி எடுத்து மிரட்டுவா, குத்திரும் சொல்லிட்டு பார்த்தா அவள் கையாலே அவள் கழுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க கொடுமா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வனராட்சினி பேய் வந்து ஒரே கத்தும் பாருங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே செதறிடுவாங்க, கொடுமா சாவாங்க, கத்துற சவுண்ட், அலற சவுண்ட் அப்படி கேட்குங்க. சரி இந்த டுக்குன் பையனும் அந்த ஹீரோனையும் போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் தப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே வேலை செய்வா பாருங்க. அப்போ தான் என்னை எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்படியே கொடுமா அந்த இடத்துல செத்து போகிறாங்க. அந்த சீனோட காரணம் அப்படியே டனல் விட்டு வெளியே வருது. அந்த கம்பார்ட்மெண்ட்டும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருமே செத்துட்டு இருப்பாங்க. இப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த டுக்குன் பையன் வந்து கேப்டன் கிட்டே எப்படியாவது காப்பாற்றுங்க, வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறான். ஒரு டைம் நம்ம டனலுக்குள்ளே போகும்போதும் அந்த பேய் வந்து எல்லாரையும் சாவடிச்சுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குர்தாடி பையன் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க. டேய் அது எப்படிரா ஒரு பெட்டியில் நீ இருக்கும்போதும் நீ மட்டும் இப்படி கரெக்டாக தப்பிச்சிடுற, இந்த 2 பெட்டி காணாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணால் காலும் நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகலை, நீயும் கூட்டாளிங்களும் சேர்ந்து எல்லாரையும் வந்து கடத்திட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளடிக்கலாம் தானே பார்க்குறேன். இப்போ அதுக்காக தானே நீ வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்கிற, எனக்கு தெரியும்டா. அந்த சிசிடிவி ஃபோட்டோ செக் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகலை, கம்யூனிகேஷன் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் எதுவுமே ஒர்க் ஆகலை, இவன் சரியான ஃப்ராடுங்க, இவன் கொள்ளைக்காரங்க, இவன் அதுக்காக தான் நம்மளாம் வந்து பிளான் பண்ணி உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே அபாண்டமாக போய் போடுறாங்க டுக்குன் மேலே. டுக்குன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொள்ளச்சின்னு வந்திருப்பான்ல பணத்தை, அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கண்ணாடி பீர் பாட்டில் எடுத்து உடச்சிட்டு, எங்கிட்ட இருக்கிற பணத்தை நீ எதுவும் பண்ண முடியாது, கொள்ளடிச்சிடுவ, நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து மிரட்டுவாங்க. அந்த கிளாஸ் உடச்சிட்டு குத்துற மாதிரி இது பண்ணுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அக்காவும் அவன் அப்படியே பட்டவங்க கிடையாது, அந்த குருதாடி பையன் தான் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. 2 பேரும் மாற்றி சண்டை போடுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி கையில் கீச்சிருவான். இந்த குருதாடி பையன் இருக்கான் பாருங்க, இவன் வந்து சொல்லுவான், பேசுன்னு உங்களை கண்டிப்பாக எடுத்துன்னு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு கரெக்டாக சேர்த்துருவேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிருப்பான். இந்த டுக்குன் பையனும் இவனும் மாற்றி சண்டை போடுவாங்க. சரியான சண்டை போடுவானுங்க, ஒன்றுமே முடியாது அவனால். டுக்குன்னு எவ்வளோ இது பண்ணுறா, ஹீரோனியோட தங்கச்சி அக்கா எல்லாருமே சண்டை போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்தோடனே அந்த கிளாஸ் எடுத்து அவள் கையில் மாட்டிக்கும். டக்குன்னு எடுத்து அவன் மேலே குத்த மாட்டான். இவன் போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு பண்ணுவான் பாருங்கள், அந்த கொலெக்ஷன் அவன் அடிப்பான் பாருங்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா குத்திடுவான், அவனும் இறந்துருவாங்க. இவளை பார்த்தோன்னே இவ கொலகாரி, இவ எல்லாரையும் நம்மளை கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் அவளையும் சொல்லிட்டு மிரட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாதி பீர் பாட்டிலேருந்து கையில் எடுத்து மறுபடியும் உங்களை எல்லோரும் குத்துருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இது பண்ணுவான். பக்கத்தில் இன்ஜின் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா டக்குன்னு அவனும் க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டுக்குன்னு வந்து ஒரு கொலையாளி மாதிரி பார்ப்பான். டக்குன்னு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே எமர்ஜென்சி டோர் இருக்குல்ல, அந்த சுற்றி எடுத்து ஓடிப்பான். ஒருத்தராக பார்த்தீங்கன்னா உள்ளே போவான். ஹீரோயின் தங்கச்சி எல்லோரும் போவாங்க. இந்த பணக்கார பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி வளைச்சிடுவாங்க. நான் என்னடா பண்ண போகிறேன், ஒன்று எதுவும் பண்ணல, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு இவன் வெகிலி இல்லை, இவன் ஏமாந்து அந்த பாட்டிலையும் கீழே போட்டுருவான் பாருங்கள். போட்டோன்னே செம்ம அடிப்பானுங்க, சரியான அடி.
மூஞ்சி அதெல்லாம் ரத்தம் பிச்சுன்னு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டனலுக்குள்ளே போவோம். அந்த வனரட்சணை பேய் வந்து மறுபடியும் வந்துடுங்க. இவன் பார்த்துட்டு மெதுவாக உள்ளே பிளாக்குள்ளே ஓடிடுவான். அந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட் அங்கே பாருங்கள், உள்ளே வந்து கை தாங்க காட்டுவாங்க. அப்படியே பாம்பு வெடிக்கிற மாதிரி சதற மாதிரி எல்லாருமே டமான்னு வெடித்து சதறானு கொடூரமாக செத்து போகிறாங்க. ஒருத்த காதுகிட்ட போய் கத்தும் பாருங்க. அந்த படத்தில் அந்த சீனு பார்க்கும்போது அப்படியே மரண ஓலை கேட்குற மாதிரி கேட்குங்க. கேட்டு அவனும் சம்பவத்திலே செத்துருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தி என்னை எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லுவா. இவனும் போய் காப்பாற்றலாம் பார்ப்பான். அந்நேரத்துக்கு அந்த வனரட்சணை பேய் வந்து டக்குன்னு அடித்து வெளியே தள்ளிடும், ஸ்பாட் அவுட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஜின் பெட்டி அதில் இருக்க ரூம் அது மட்டும்தான் தனியாக போயிட்டு இருக்குங்க. எப்படியா நித்தியா எப்படியா ட்ரெயின் நித்தியா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து அந்த குருதாண்டி பையன் வந்திருப்பான். கேப்டன்கிட்ட எவ்வளோவோ கெஞ்சுவாங்க, அந்த டுகுன் பையன் இந்த ட்ரெயின் நிறுத்தினா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த குருதாடி பையன் இருக்கான் பாருங்க, அவனை பிரைன் வாஷ் பண்ணி அந்த சாவி குடியா நான் போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இது பண்ணுவான். அவன் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் போய்ட்டு அந்த இன்ஜின் டிரைவர் அசிஸ்டன்ட் இருப்பான் பாரு, அவங்ககிட்ட ட்ரெயினை நிறுத்தாத, இன்னும் ஃபாஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்னாச்சு கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு, இல்லை அவர் கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்கிறாரு, நான் சொல்ல செய்கிறான்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்துடும். கேப்டன் வந்து தட்டிட்டு குறுந்தாடி பையனை திட்டுறான், டே நீ யாரா வேணாரு ஏனோ வேணாரு, ஆனால் வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து நான் தான் கேப்டன், இந்த ட்ரெயினுக்கு வந்து நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் சொல்லுவான். டோரை திறந்து விடுவாங்க. திறந்து விட்டோடனே 2 பேருக்கும் சண்டை நடக்கும். அவன் டக்குன்னு அந்த குறுந்தாடி பையன் டப்புன்னு அவனை அடிச்சு தள்ளிவிடுவான். அந்த டோரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இவனை என்ன பண்ணுவான், அந்த கேப்டனும் அந்த குறுந்தாடி பையனும் இவனை எப்படியும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டுகுன் பையனை எட்டி வச்சு தள்ளிவிடுவாங்க. அந்த டோர் தந்து விட்டான். அவன் போய்ட்டு அந்த டான்ஸ் கம்பத்தில் அடிப்பட்டு செத்துருவான். இவனும் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டானு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருப்பா. இவங்க சடனாக பிரேக் போடவே என்னாச்சுன்னா அந்த ட்ராக் விட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காட்டுறோம். ட்ராக்கில் போய் இந்த ட்ரெயின் இப்போ ட்ராக் விட்டு வெளியே வந்துச்சுங்க. நல்ல வேலை டப்புன்னு ஜம்ப் ஆகி வந்து நின்றுடுச்சு. நல்ல வேலை எல்லோரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். அவனை போட்டு அந்த செங்கிலே கட்டி போட்டுறானுங்க லாக்கில். நம்ம இந்த டனல்குள்ளே போனால் தானே அந்த வனரட்சணை பையன் வந்து சாவடிக்குது. நம்ம இந்த காட்டு வழியாக போனாலே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு காட்டுவா, இங்கே பாடுறா இவர் தான் எங்கள் ஹஸ்பண்டு, உன்னோட டீமில் தான் வேலை செஞ்சாங்க, இவருக்கு என்னாச்சு எதுனா ஆச்சுன்னா சொல்லுடா, அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரில, அங்கேருந்து ரிட்டனும் வரவும் இல்லை, அவரை பற்றி எதுவும் தகவலும் தெரில அப்படின்னு சொல்லுவான். இவனும் சத்தியமாக ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு அவனை பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறாக பார்ப்பான். பார்த்து சொல்லுமா. அப்போ தான் கேப்டன் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இவனுங்க கேப்டனு இவெல்லாம் பேசுனதெல்லாம் சொல்கிறானுங்க. இது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ரயில் போகிறது நல்லா இருக்காது, காட்டை சுற்றின்னு யாராவது போவாங்களா, காட்டுக்கு நடுவில் தண்டவாளை போட்டு ரயில் போனால் தான் ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும், காட்டை சுற்றி போகிறதுனா யார் வருவாங்க, அந்த வியூ பாயிண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவான் அந்த குறுந்தாடி பையன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் வருவார். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, இங்கே வனரட்சணின்னு சொல்லிட்டு ஒரு வன தேவதை வந்து இதை பாதுகாக்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மரணத்தை விட ரொம்ப மோசமான விளைவுகளாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லியும் அவனை வந்து தான் கேட்கவே மாட்டான் அந்த குறுந்தாடி பையன், எனக்கு எல்லாம் தெரியும் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வனரட்சணை பேயை வந்து காட்டுறானுங்க. இவனுங்க சொன்னாலும் வந்து எதுவுமே கேட்க மாட்றானுங்க, இவ்வளோ பட்டும் வந்து திறந்தலை அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் பிடிச்சி வெளியே தள்ளிடுறானுங்க. நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சு வெளியே தள்ளிடுவாங்க அவன். அது சொல்கிறது அப்பவும் பார்த்தீங்கன்னா வனரட்சணை பேய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ இங்கே இருந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லோரும் அந்த ட்ரெயின் விட்டு வெளியே இறங்குவாங்க. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இழுக்கிறாங்க, டப்புன்னு இழுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வனரட்சணை பேய் வந்து அந்த டனலுக்குள்ளே வந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் பயத்தில் செதற அடிச்சுன்னு ஓடுறானுங்க. எல்லோரும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த குறுந்தாடி பையன் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு அந்த வனரட்சணை போய்ட்டு கொட்ருமா 2 கையை வச்சு அழுத்தம் பாருங்கள், அழுத்தணுன்னா ரத்த வெள்ளத்தில் அப்படியே சாவாங்க. இவனும் கேப்டன் பாருங்கள், கேப்டன் பார்த்து அந்த காட்டுக்குள்ளே ஓடலான்னு பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து செத்தாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே அந்த மரத்துலேருந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இவனே பார்த்துட்டு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயத்துலேயே வந்து போவான். அப்பயும் விடாது அந்த மொத்த பேய் சேர்ந்து இவனை சாக அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட தங்கச்சி அக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பாருங்க அவங்க ஹஸ்பண்டு, அவன் நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினி வந்து சொல்லுவா, இல்லை கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவா. இல்லை நான் எங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நீங்கள் இங்கேருந்து பத்திரமா போயிடுங்க, எனக்கு தெரியும்
இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவளும் என்ன பண்ணுவாள், அங்கேருந்து போயிடுவாள். போயிட்ட பிறகு திரும்பி பார்த்தா அந்த வனராட்சினி பேய் வந்துட்டு ஒரே கத்துங்க. கத்தில் பயத்தில் அப்படியே அந்த ட்ராக்கு மேலெலாம் மெதுவாக அந்த வேரெல்லாம் மொத்தமே சூழ்ந்துருதுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணால் ஹீரோயினி இருக்கா பாருங்கள். ஹீரோயினி சுற்றி மரம் அப்படியே அவளை பிடிச்சி வளர்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினியோட அக்காவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நெருக்குது, அந்த வேரெல்லாம் நெருக்கிட்டு அப்படியே சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவா, வனராட்சி தாயே என்னோடய தங்கச்சி ஏன் இது பண்ணுறீங்க, என்னை காப்பாற்றுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினி காத்துறா, அக்கா என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பின்னு போக்கா, நான் செத்துருவோம் போலக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மரம் ஃபுல்லாக சூழ்ந்து வளர்ந்துடுறாங்க. அந்த மரம் வளர்ந்து உனக்கு செத்துடுறா. ஹீரோயினியோட அக்கா பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரில, இவ்வளோ மட்டும் அந்த வேர் விட்டுச்சுங்க. புலம்போ அப்படியே என் உயிரை எடுத்துக்க வேண்டியது தானே, நான் தானே சாக போகிறேன், என்னோடய தங்கச்சியை விட்டுருன்னு சொல்லிட்டு வனராட்சி தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆவேசமாக கத்துவா. அப்படியே சிரித்தபடியே அந்த வனராட்சினி பேய் அப்படியே மெதுவாக பின்னாடி போயிடுங்க. எப்படியோ ஒரு வழியாக காட்டெல்லாம் காப்பாற்றிடும். அந்த ட்ரெயினை சுற்றி அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் மொத்தமே அப்படியே மரமாக வளர்கிறாங்க. அந்த உயிரோடு இருக்கும்போதே மரமாக வளர்கிறாங்க. வளர்ந்த மரம்லாம் சூழ்ந்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த ஊர் தலைவரும் அக்காவும் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு சொல்லுவா, ஃபீல் பண்ணி பேசுங்கப்பா, நான் உன்னை விட்டுட்டேன், நான் அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து பூ வந்து மலருதுங்க. அப்போனா என்ன அர்த்தம், அவள் வந்து இன்னும் உயிரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அதனால் வந்து நான் இருக்கிறேங்க்கா. அவள் பேச அந்த பூலாம் ஒன்று வந்து பூக்குது. அப்போ தான் இவளுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகுது. அக்காவுக்கு நீ சொன்ன மாதிரி, அவள் தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து அப்படியே முடிக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.